யாரும் வீட்டை விட்டு போக வேணாமா, எதுக்குமா கோவப்படுறீங்க? நான் கோவப்படுறேன்னா? ஆமாம்மா, நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க, சண்டை போடுறீங்க. உங்க பையனோட நிலைமை உங்களுக்கு புரியலையாம்மா? உங்க பையன் 25 வருஷத்துக்கு முன்னாடி பிசினஸ் ஆரம்பிச்சானேம்மா, அது மொத்தமா மூடிடுச்சு. இப்பதான் கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சு ஏதோ போய்கிட்டு இருக்கு. முக்கியமான விஷயம்மா, இன்னைக்கு டெலிவரியில ப்ராப்ளம். நீங்க போன் பண்ணி வர சொல்றீங்க, இப்படியும் வந்தேன். அங்க கூட்டிட்டு போனா அங்கேயும் ப்ராப்ளம் பண்றீங்க. என்னமா பண்ண சொல்றீங்க? நான் எப்படி பிசினஸ் நடத்துறது? அந்த பிசினஸும் போயிருச்சுன்னா தெருவுல ஓட்டாண்டியா நிக்கணும்னு சொன்னீங்களே, அதான் நடக்கும். படிச்சு படிச்சு சொன்னேன் உங்ககிட்ட கார்ல வரும்போது, அவங்க என்ன சொன்னாலும் தாங்கிக்கோங்க, எனக்காண்டி பொறுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா? வந்த உடனே சண்டை ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க எல்லாரையும் தான் சொல்றேன், பெரிய பிரச்சனையா ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பண்ண சொல்றீங்க? இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா. நான் இருக்கிறது தானே கஷ்டம். நான் வீட்டுக்கு போறேன்டா, போறேன். இப்ப 2 பேத்துக்கும் சந்தோஷமா? கோபிய நம்பி போகாதுன்னு அந்த வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க. நான் தான் கேட்கலையே, கேட்காம வந்தேன் பாரு. இன்னமும் எனக்கு வேணும், இதுவும் வேணும். இப்ப நான் அந்த வீட்டுக்கு போனேன்னா உன் அப்பாவே சிரிப்பாடுறா. இல்ல உன்னை பெத்த பாவத்துக்கு ஏதாவது போய் ஒரு முதியோர் இல்லத்துல சேர போறேன். என்னென்னமோ பேசுறீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு பையனை பெத்தெடுத்து கடைசி காலத்துல நான் முதியோர் இல்லத்துல சேரணும்னு விதி எழுதி இருக்கிறா. எழுதி இருந்துச்சுன்னா நான் போய் தானே ஆகணும். பிளீஸ்மா, உன் காலில் விழுந்து கேக்குறேம்மா, வேண்டாம்மா. வேண்டாண்டா கோபி. ஆவி, அம்மா ப்ளீஸ்மா, அம்மா ப்ளீஸ். ஏதோ டென்ஷன்ல உளறிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருங்க. உன் கூட இருக்கணும்னு தான் ஆசை, ஆனா அது நடக்காது போலயே. ப்ளீஸ்மா போகாதீங்கம்மா. நீங்க போனீங்கன்னா நான் ஏதாவது பண்ணிப்பேன், எனக்கு ஏதாவது ஆயிரும். பேசாத கோபி. அப்ப நான் போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா. வாங்கம்மா, நான் பொட்டியை தூக்கிட்டு போறேன். இந்தாங்க காஃபி. தேங்க்யூ ராதிகா. இது என்ன சொல்றதுன்னே தெரியல கோபி. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் அத்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேணான்னு சொன்னேன். தேவையில்லாதெல்லாம் பேசுறாங்க, எல்லாரையும் கோவப்படுத்துறாங்க. முடியல. என்ன தப்பு பண்ணாலும் என்ன குத்தம் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க என்னோட அம்மா ராதிகா. அவ்வளவுதான் கோபி, நான் முடிஞ்ச முடியும் ரொம்ப பொறுமையா இருக்கேன். அவங்க வேணும்னு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறாங்க. வீட்டுல அவங்க வச்சதுதான் சட்டம், அவங்க சொன்னதுதான் எல்லாமே. எல்லாரையும் டாமினேட் பண்ணியே அவங்களுக்கு பழகி போச்சு. மனசளவுல அவங்க குழந்தை, ரொம்ப பாசமானவங்க. பார்த்தல என் கூட கிளம்பி வந்திருப்பாங்களா? என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. நீயும் புரிஞ்சுக்க மாட்டேற, எங்க அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க, எல்லாத்துக்கும் மேல உன் அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. வர்ற கோவத்துக்கு என் தலைய நானே உடைச்சுக்கலாமான்னு எனக்கு தோணுது. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷனா என்ன சொல்லு? அம்மா அதிகாரம் பண்ணியே பழகிட்டாங்க. எக்ஸாக்ட்லி, அதுக்காண்டியான இடம் இது கிடையாது, ஆளுகளும் இல்ல. தப்பா நினைக்கலன்னா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான். இந்த வீட்டுல இருந்து அனுப்புறது தான் கரெக்டா. அங்கேயே இருக்கட்டும். நீங்க தோணும் போதெல்லாம் அவங்கள போய் பாருங்க. அதை யாரும் வேணான்னு சொல்லல, ஆனா அவங்க இங்க இருக்க வேணாம். அதுதான் மேடம் எனக்கு நைட்ல பிளாக் காஃபி எல்லாம் கொடுக்குறீங்களா? நீயே யோசிச்சியா இல்ல உங்க அம்மா ஹெல்ப் பண்ணாங்களா? நானா தான் பேசுறேன், அத கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்ல. சான்ஸ் ராதிகா, உனக்கு உங்க அம்மா எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு என் அம்மாவும் எனக்கு முக்கியம். அதனால எந்த சூழ்நிலையிலும் என் மம்மிய அனுப்புறதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது. என் கூட தான் இருப்பாங்க. வேற என்னமாச்சு இருக்கா? பாகியலட்சுமி கடவுளை வேண்டிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் கடையை பத்தி சொல்றாங்க. பாக்யா சொல்றாரு, நான் வேணா அவங்களுக்கு பாதுகாப்பான்னு கேட்டுமாமா? எதுக்குடா? பிரச்சனை வராம பாத்துக்கிறதுக்கு தாம்மா. இங்க வந்துட்டேன்னா கதை யார் எழுதுறது? நீ தானே எழுதணும், போய் எழுதுறா. ஈபிக்கு ரீடிங் இன்னும் எடுக்கல, வந்துட்டு போனாங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுரு, சரியா? சரிம்மா, அவளே நான் பாத்துக்கிறேம்மா, கிளம்புறேன்னு ராதிகா கிளம்பி போறாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங்டா செல்லம். குட் மார்னிங் டாடி. படிக்கிறீங்க? சும்மா ரீட் பண்ணிட்டு இருக்கேன் டாடி. பால் ஏதாவது குடிச்சிங்களா? குடிச்சேன் டாடி. படிங்க. காஃபி சாப்பிட்டீங்களாமா? நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் அம்மா, நான் எடுத்துட்டு வரேன். நான் வேணா காஃபி போட்டு கொடுக்கவா? வேணாம் ராதிகா, காஃபி கொண்டு வந்திருக்கேம்மா, எனக்கு வேண்டாம்ப்பா. ப்ளீஸ்மா, பட்னியாவே இருப்பேன். ஏற்கனவே உங்களுக்கு சுகர்லாம் இருக்கு, வெறும் வகுத்துல இருந்தா என்ன ஆகுறது? என்ன வேணாலும் ஆகட்டும் கோபி, என்னை பத்தி கவலை இல்லைல்ல உனக்கு? என்னம்மா பேசுறீங்க? உங்க மேல எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும்? எனக்காண்டி குடிங்கம்மா. வெளியே வந்து உட்காரலாம்ல, காத்தோட்டமா இருக்கும். வேணாம் கோபி, இந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறேன். ஏமா இந்த மாதிரி பேசுறீங்க? என் மனசு புரியாம போயிருச்சுல்ல உனக்கு. உன் வேலையில நான் தொந்தரவு பண்ற மாதிரியே பேசுற.
உன்னோட பழைய கம்பெனில பிரச்சனை வந்தப்ப உன் நகைய கழட்டி கொடுத்தவடானா அளவுக்கு உன் மேல அக்கறையா இருக்கேன். வேலையில நீ நல்லா வரணும்னு நினைச்ச வேண்டானா உன் வேலை கெட்டு போறதுக்கு நான் ஒரு காரணம்னு சொல்லிட்டேல்ல. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேம்மா. சாப்பாடு தண்ணி இல்லாம சாக கிடந்தா கூட உனக்கு நான் ஃபோன் பண்ண மாட்டேன். ப்ளீஸ்மா அப்படி பேசாதீங்கம்மா. அவங்க 2 பேரும் என்ன அடிச்சு கொன்னா கூட நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுமா. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. இப்படி பேசியிருக்க கூடாது. கோவத்துல ஏதோ அசட்டு தைரியத்துல பேசிட்டேம்மா. மன்னிச்சிருங்கம்மா. எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் எப்படி இருந்தாலும் வந்துருவேன். பையன் நான் இருக்கேன். எப்பயும் உங்க கூட தான் இருப்பேன். என் தங்கம்மா இல்ல. காஃபி குடிங்க. அம்மா நான் சாப்பிடறதுக்கு ஏதாவது டிஃபன் ரெடி பண்றேன். இல்ல ஆனாலும் உங்க அம்மா அத்தை ப்ளீஸ் அம்மாவை பத்தி எதுவும் பேச வேணாம். புள்ளத்தாச்சி பொண்ணு கிட்ட எதுவும் சண்டையெல்லாம் போட்டுறாதீங்க. உங்க பொண்ணு புள்ளத்தாச்சியா இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அடிக்கடி எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம். அதுவும் 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அட்வைஸ் பண்றீங்கல்ல, அது வேண்டாம். அம்மாயு நம்ம போலாம். இகா அம்மா கிச்சன்ல என்ன பிரச்சனை கோபி? ஏதோ பிரச்சனை. அது எதுக்கு உனக்கு? கேர்லெஸ்ஸா இருந்து இந்த பிசினஸையும் இல்லாம பண்ணிடாதீங்க. வேலையை பாருங்க. பிசினஸ நல்லா பாக்குறதும் பார்க்காம இருக்கிறதும் எல்லாம் உன் கையில தான் இருக்கு ராதிகா. எல்லாருமே கொஞ்சம் வீட்டுல என்னால எந்த பிரச்சனையும் நடக்கல. மத்தவங்க மூலியமா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்ண முடியுமான்னு தான் பாக்குறேன். அம்மா கோபி நீங்க பிசினஸ மாத்திரம் கவனிங்க. பங்களாதேஷின் நாணயம் டாக்கா. நாளை சந்திப்போம்.